ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎம்கே, என்டிகே, பிஜேபி எல்லாரும் இன்றைக்கி விஜய் அண்ணாவோட ஃபைனல் ஸ்பீச் கேம்பெயின் முடியுது இல்லையா, கேட்டு நாக்கு பிடுங்குற மாதிரி வரை கேட்டாரா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வயிறு எரிஞ்சு கிடப்பாங்க, தூக்கு மாட்டிக்கலாமா இருப்பாங்களா, மூஞ்சிலே பல்லார்னு பிஞ்சு போன சப்பலால் அடித்த மாதிரியே பேசிட்டார். செம்மையாச்சு. அண்ட் அவர் பேசினது இல்லாமல் அந்த குட்டி நண்பாஸ் அண்ட் குட்டி நண்பீஸை வீட்டில் விஜய் மாமாவுக்கு ஓட் போடுதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இது பண்ணியிருந்தார். அப்புறம் நிறைய பேசியிருந்தார் பார்த்தீங்களா, தமிழ்நாடோட லோன் எவ்வளோ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஏற்றி வச்சுருக்காங்க, 5,000 லட்சம் கோடிக்கு மேலே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கரண்ட்டு பில் அதை பற்றி பேசியிருந்தார். 100 யூனிட் அப்போ ஏதோ பண்ணுறேன்ற மாதிரி சொன்னாங்க, மாதத்துக்கு கரண்ட்டு பில்லு அப்படின்ட்டு. அதை எதுவுமே பண்ணலை. ஸோ எஜுகேஷன் பற்றி பேசியிருந்தார், லேடிஸ் சேஃப்டி எல்லாமே பேசியிருந்தார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் என்ன உடனே பண்ணுவாங்கன்றதுக்குமே அழகாக சொல்லிட்டாங்க. 200 யூனிட் ஃப்ரீன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ எவ்வளோ அழகாக நிறையா சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். ஒரு நார்மல் ஹியூமனுக்கு என்ன பேசிக்கோ அது பண்ணாலே அது ஒரு நல்ல கவர்மெண்ட்டு. அப்புறம் லேடிஸ் எனி ஏஜ் குரூப்ஸ் எனி பஸ்ஸஸில் ஃப்ரீயாக போய்க்கலாம், சிட்டி பஸ்ஸஸில் ஃப்ரீயாக போய்க்கலான்றத அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ மற்ற ஆட்சிங்க மாதிரி ஓசியில் கொடுக்குறோன்ற மாதிரி கொச்சை படத்தில் அங்கே தான் நிற்கிறார் விஜயண்ணா. ஸோ எல்லாருமே ஒரு சேஞ்ச் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் என்டிகேக்கு போடணுன்ட்டு இருந்திருப்பீங்க. பட் என்டிகே எல்லாருமே ஒரு பிளான் பி கட்சி தான். ஸோ இவருமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்னென்னா, நாங்கள் பிஜேபியோட அலையன்ஸ் இல்லை, வேறு எந்த பிளான் பி கட்சிங்களோட அலையன்ஸ் இல்லைன்றதும் அழகாக போட்டு பிஜேபி ஒரு சாத்திட்டார். ஸோ அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன பேசினாரோ அதுதான் அழகாக இங்கேயுமே சொல்லியிருக்காரு. ஸோ சூப்பராக அதை சொல்லி முடித்தார். கடைசியாக சொல்லிக்கிறேன், போட்டியே டிவிகே டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு போயிட்டே இருந்துட்டார். ஸோ பீப்புள் April 23 அன்றைக்கி கரெக்டான லீடரு நம்ம விஜய் அண்ணாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஓட் போடுங்க விசில் சின்னத்துக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷன் ஏதாச்சும் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.